Hi, hello aspirants. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல்ஸ் என்ஐபியில் 2026 ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த என்ஐபி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நொய்டா உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்த டேட் பார்த்தீங்கன்னா 23/2/2026. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, இட்ஸ் அ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இப்போ போஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் வேகன்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயில்ஸ் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கிரேட் 2. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2. பே லெவல் பார்த்தீங்கன்னா 12. ஸோ 78,000 to 2,09,200 ப்ளஸ் என்பிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ். ஸோ கேட்டகரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அன்ரிசர்வ்ட் 2 வேகன்சிஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சயின்டிஸ்ட் கிரேட் 3. ஸோ வெட்னரி. ஓகேங்களா? டோட்டல் போஸ்ட் 1. இதுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 10. ஸோ 56,100 to 1,77,500. ஸோ இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ். ஸோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் ஒரு போஸ்டிங் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஸ்ட். இந்த ஜூனியர் சயின்டிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் போஸ்ட் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய பே லெவல் பார்த்தீங்கன்னா 7. ஸோ 44,900 to 1,42,400 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இது வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ரைட். ஸோ ஒவ்வொரு பொசிஷனுக்கும் நீங்கள் ஏஜ் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏஜ் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறுது. ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந்த ஏஜ் கேட்டகரிஸ் மாறுது. ஸோ இந்த ஜூனியர் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எஸ்சி 2, ஃபார் எஸ்டி எதுவும் இல்லை, ஓபிசி 5, அன்ரிசர்வ்டு 3, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு 1. ஸோ பே லெவல் 6, 35,400 to 1,12,400 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வைக்கணும் அன்ரிசர்வ்டு 1 கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். ஸோ டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1. பே லெவல் பார்த்தீங்கன்னா 6, 35,400 to 1,12,400. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதுக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரி வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ லெபார்டரி டெக்னீஷியன். ஸோ லெபார்டரி டெக்னீஷியன் கொடுத்துருக்க வேகன்சியில் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா 6, 35,400 to 1,12,400 rupees ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் அப் டு 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கேன் அப்ளை ஃபார் த லெபார்டரி டெக்னீஷியன் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ், எஸ்டிக்கு 2 வேகன்சிஸ், ஓபிசிக்கு 7 வேகன்சிஸ். ஸோ அன்ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா 10. ஸோ இடபிள்யூஎஸில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் 2, டோட்டலாக 25. இதில் ஒரு வேகன்சி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் 2. இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2. பே லெவல் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. 90,900 to 63,200 rupees. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, ஓபிசி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 9/3/2026 ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் த ஆன்லைன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் 8/4/2026 நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணணும். இஃப் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ணுறீங்களா 14/4/2026 5:30 PM சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே பர்சன்ஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் ரீஜன். ஓகேங்களா? அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருந்தீங்கன்னா யூ கேன் அப்ளை அப் டு 21/4/2026 5:30 PM இந்த ரீச் ஆகணும். உங்களுக்கு அந்த ஹார்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ணுற ஹார்ட் காப்பி ரீச் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் கிவன் இன் திஸ் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் என்ஐபி. ஓகேங்களா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல்ஸ். ஸோ அதுலேருந்து ரெக்ரூட்மெண்ட்கான டீட்டெயில்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கிளியராக போட்டிருக்காங்க இதில். ஸோ போஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எனி அதர் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் யூ கேன் விசிட் இந்த என்ஐபி வெப்சைட். ஓகேங்களா? அந்த என்ஐபி வெப்சைட்டில் ரெக்ரூட்ஸ் என்ற செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th அன்றைக்கி ஓப்பன் 9th அப்ளை பண்ணலாம். ஸோ பர்சன்ஸ் பிலாங்கிங் டு லேப் டெக்னீஷியன்ஸ் வேகன்சி அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே லேப் டெக்னீஷியன் கேட்டீங்கன்னா இதுக்கான இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் உங்களுடைய எங்கே போட்டிருக்காங்கன்னா இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல்ஸ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நொய்டா உத்தரப்பிரதேஷ். மேக்ஸிமம் உங்களுக்கு அங்கே தான் ஜாப் இருக்க மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இந்த என்ஐபி வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் தர் ஃபார் எனி தர் டீட்டெயில் யூ நீட் டு நோ. Thank you.